ஹே கைஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா வந்து காலையிலே வந்து நான் வந்து சும்மா வந்து வெஜிடேரியன் பிரியாணி செய்வோம் அப்படின்ட்டு ஜீரக சம்பா ரைஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சேன். ஸோ வந்து வெஜிடபிள் பிரியாணினா ஒன்லி டொமேட்டோ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பிகாஸ் பட்டாணி எதுவுமே வந்து கேரட் எதுவுமே வந்து நான் வந்து கட் பண்ணலை. சரி, இன்றைக்கி வந்து கிட்ஸுக்கு லீவுங்கிறதுனால லேட்டாக வந்து நான் எழுந்திரிச்சேன். ஸோ கடன்னு இந்த எம்டி பிரியாணி செய்வாங்களா அந்த மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு கடன்னு செஞ்சேன். ஸோ யம்மியான டேஸ்ட்டான ஜீரக சம்பா ரெடி பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் நமக்கு பிரியாணினாலே வந்து ஜீரக சம்பாவில் செய்கிறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்மதியை விட. ஆனால் ஹோட்டல்ஸில் ஏன் பாஸ்மதியே செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஜீரக சம்பானா ரைஸ் வந்து நமக்கு சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாக வரும் ஐ திங்க். மித்தபடி பாஸ்மதிங்கும் போது நீளமாக அரிசி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறதுக்காக பாஸ்மதியே யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பாஸ்மதியை விட எனக்கு இந்த ஜீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எப்போதுமே நான் வீட்டில் செஞ்சால் ஜீரக சம்பாவில் தான் செய்வேன். தென் வந்து அது செஞ்சு முடித்ததும் அப்படியே அதுக்கு வெங்காய சம்பல் செஞ்சுருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி எங்களுக்கு மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் சேர்த்து இது செஞ்சேன். ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சு தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.